பருத்திப்பட்டிங்கிற கிராமத்தில் மாணிக்கத்தோட குடும்பம் ஒரு வேளை கஞ்சிக்கே வழி இல்லாமல் தவிச்சிச்சு. கோழி வேலைக்கு போனாதான் அன்னைக்கு அடுப்பெரியும். அந்த வறுமையின் பிடியில் சிக்கி அவனோட மகன் அன்புவோட படிப்பும் பாதியிலேயே நின்றுச்சு. ஒரு நாள் காட்டுக்கு விறகு பொறுக்க போன மாணிக்கத்துக்கு ஒரு புதருக்கு அடியில் பளபளப்பா மின்னிய ஒரு பழைய சணல் பையும் கிடச்சிச்சு. அந்த பையை எடுத்து பார்த்த அவனும் கிழிசல் எதுவும் இல்லாதனால அதை தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். அந்த பழைய பையை பார்த்த மல்லிகாவும் இந்த பழைய பையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு அழுத்துக்கிட்டா. பசியால வடிய தன்னோட மகனை பார்த்து பெருமூச்சும் விட்டான். இல்ல மல்லிகா, நான் விறகு பொறுக்க போனப்போ காட்டுக்குள்ள இந்த பை கிடைச்சது. நம்ம கடற்கரைக்கு போகும்போது கொண்டு போக உதவியா இருக்குமேன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த பைய ரொம்ப பழசா இருக்குதே அப்படின்னு மல்லிகா சொல்லவும் மாணிக்கமும் விளையாட்டா, இதுல நான் அரிசி தான் வாங்க போறேன், இதுல சோறையா பொங்கி சமைக்க போறோம் அப்படின்னு விளையாட்டாவும் சொன்னாரு. அந்த நேரம் அவர் கையில இருந்து அந்த பையிலையும் ஒரு அதிர்வு தெரிஞ்சிச்சு. பார்க்கும்போது அந்த பையிலிருந்து சுட சுட சாப்பாடும் வெளிவந்துச்சு. ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பையவே 3 பேரும் பார்த்தாங்க. மல்லிகாவும் இது கனவா நினவான்னு சோதிக்கிறதுக்காக அந்த பைக்கிட்ட நிறைய குழம்பு வகைகளையும் சொன்னான். அவ சொன்ன மாதிரியே குழம்பு வகைகளும் அந்த பையிலிருந்து வெளிவந்துச்சு. மாணிக்கமும் மல்லிகாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது ஏதோ மந்திர பை போல இருக்குதுன்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. மல்லிகா அன்புக்காக விளையாட்டு சாமான்களையும் அந்த மந்திர பைக்கிட்ட சொன்னான். ஆனா மந்திர பை எந்த விளையாட்டு சாமானையும் கொடுக்கவே இல்லை. மாணிக்கமும் மல்லிகாவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அந்த மந்திர பைக்கிட்ட சொன்னாங்க. ஆனா மந்திர பை எதுவுமே கொடுக்கல, அசையாம இருந்துச்சு. அதே நேரத்துல மந்திர பைக்குள்ள இருந்து ஒரு ஓலைச்சுவடியும் வெளிவந்து விழுந்துச்சு. அந்த ஓலைச்சுவடியில இந்த மந்திர பை உணவை தவிர வேறொன்றும் தராது, பேராசைப்பட்டால் உணவும் வராது, இந்த பையும் அழிந்து விடும்னு எழுதியிருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்கமும் மல்லிகாவும் அந்த பைக்கிட்ட உணவை மட்டுமே கேட்டு அவங்க வயிறாரா சாப்பிட்டாங்க. மாணிக்கமும் ஒரு புத்திசாலி, பை சோறு போடுது, இனி வேலைக்கு செல்ல வேணான்னு அவனும் நினைக்கல. அதுக்கு பதிலாக ஒரு புதிய திட்டத்தையும் தீட்டினான். மல்லிகாவும் மாணிக்கமும் உணவுக்காக செலவிடுற பணத்தை உண்டியிலையும் சேமிக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி வாங்க மாணிக்கம் செலவு செய்கிற 100 ரூபாயை மல்லிகாவும் மண் உண்டியலில் போட ஆரம்பித்தான். சாப்பாடு செலவு மிச்சம், அதுவே லாபம்னு கணக்கும் போட்டான். நல்ல சத்தான சாப்பாடு, காய்கறி, பழம் அதெல்லாம் சாப்பிட்றதுனால மாணிக்கத்தோட உடல் நலமும் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு புது தெம்பும் கிடச்சிச்சு. முன்பு அரை நாள் வேலைக்கு மூச்சு வாங்கினவன் இப்போ அதிகாலையிலேயே வயலுக்கும் போனான். சத்தான உணவு அவனுக்கு அசாத்திய உழைப்பையும் கொடுத்துச்சு. கூடுதல் வேலை செஞ்சதுனால அவனுக்கு கூடுதலான கூலியும் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சாப்பாடை தங்களுக்குன்னு வச்சிருக்காம அக்கம் பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பிட முடியாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடையும் கொடுத்து உதவுனாங்க. மாதங்களும் கடந்து போச்சு. மாணிக்கத்தோட வீடு மெல்ல மெல்ல மாறுச்சு. ஓலை வீடா இருந்த வீடு இப்போ ஓட்டு வீடாவும் மாறுச்சு. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த பண்ணையாரோட உதவியாளரும் பண்ணையார்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த கோடியாளுக்கு இவ்வளவு பணம் ஏது? நிச்சயம் ஏதோ புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் தன்னோட ஆட்களோட மாணிக்கத்தோட வீட்டுக்கும் புகுந்தாரு. பையையும் பிடுங்கிக்கிட்டாரு. ஏ மாணிக்கம், இந்த பையில தங்கம் இருக்குதா வயிறா இருக்குதா? உண்மையை சொல்லு. இல்லையா, அது சாப்பாடு மட்டும்தான் போடும், அது தங்கமோ வைரமோ தராதியா, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏ பையே, எனக்கு 1 கிலோ தங்கம் கொடு அப்படின்னு பண்ணையாரும் சிரிச்சுக்கிட்டே அந்த பையையும் ஒழுக்குனாரு. ஆனா பையிலிருந்து தங்கம் வரல, மாறா பையிலிருந்து ஏகப்பட்ட தேனீக்கள் பண்ணையார முகத்தையும் முச்சிச்சு. பண்ணையாரும் அவரோட ஆட்களும் பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் அந்த பையும் மாயமா மறைஞ்சிச்சு. மல்லிகாவும் அழுதான், ஐயோ நமக்கு சோறு போட்ட தெய்வம் போயிட்டேன்னு. மாணிக்கமும் சிரிச்சுக்கிட்டே மல்லிகாவையும் கூப்பிட்டு ஒரு பெட்டியையும் காட்டினான். அதுல அவங்க அத்தனை மாதங்களா சேமிச்சு வச்ச பணமும் இருந்துச்சு. மல்லிகா, அந்த பையி நமக்கு சோறு மட்டும் போடல, நமக்கு சேமிக்கிற பழக்கத்தையும் உழைக்க வேண்டிய தெம்பையும் கொடுத்துருக்கு. அந்த பணத்தை வச்சு நான் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன், இனி நம்மோட உழைப்பே போதும் அப்படின்னு மாணிக்கமும் சொன்னான். அன்பு திரும்பவும் பள்ளிக்கும் போக ஆரம்பிச்சான். மந்திரப்பை மறைஞ்சாலும் அந்த ஏழை குடும்பத்தோட உழைப்பால வந்த செல்வம் மறையவே இல்லை. மந்திரங்கள் வாய்ப்புகளை மட்டும்தான் தரும், ஆனா உழைப்பும் சேமிப்பும் தான் நம்மோட வாழ்க்கையை மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.